வணக்கம். துலாம் ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2025 பலன்கள் எப்படி இருக்கும்? துலாம் ராசி தெராசோட சின்னம். ரொம்ப நியாயமா நேர்மையா இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தவொடனே ஒருத்தவங்களை எடை போடக்கூடிய தன்மை உள்ளவங்க இந்த துலா ராசிக்காரவங்க. சனி உச்சம் பெறுற ராசி, சுக்கிரனுக்கு சொந்த இல்லம். சுக்கிரனோட மூலத்திரிகோண வீடும் அதுதான். அதாவது உச்சத்துக்கு அடுத்து இந்த வீட்டில் தான் சுக்கிரன் பலமா இருப்பாரு. ரிஷபத்துல கூட கொஞ்சம் கம்மி தான் பலம், சரிங்களா? ஏன்னா அங்க சந்திரன் பலம் பெறுவார் ரிஷபத்துல. அதனால இங்க சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண பலமும் சனி உச்ச பலமும் பெறக்கூடிய ஒரு அம்சம் உள்ள ஒரு ராசி. வியாபார ராசி. தெராசை தன்னோட சின்னமா வச்சிருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி, சரிங்களா? எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசிக்காரவங்க வெஞ்சன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா சனி உச்சம் பெறுறதுனால உள்ளுக்குள்ள வெஞ்சன்ஸ் இருக்கும். வெஞ்சன்ஸ்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னா திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம், பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கும். ஏன்னா சனி உச்சம் பெறுறதுனால, சரிங்களா? ரொம்ப நேர்மையா நியாயமா இருக்கிறவங்க, அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்க அவங்க கூட பயணிச்சீங்க, டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க உயரத்தை தொடுவீங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா காலபுருஷனுக்கு 7வது ராசி இல்லையா? அதனால நெட்வொர்க் சர்க்கிள் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. நண்பர்கள் வட்டாரம் பயங்கரமா இருக்கும். இவங்க நண்பர்களுக்காக எந்த விஷயம் பண்ணாலும் சக்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். இவங்களுக்காக செய்யறதை விட நண்பர்களுக்காக செய்யும் போது வெற்றி அதிகமா இருக்கும். நண்பர்களுடைய இது அதிகமா இருக்கும். என்ன சொல்ல, பழக்க வழக்கம் அதிகமா இருக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் அவங்களுக்கு 7ஆம் இடத்தோட நல்ல ஒரு சுபகிரகம், நல்ல ஒரு ராஜகிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருந்தா பெரிய பெரிய ஆளுகளோட பழக்கம் வச்சிருக்கிறவங்க இந்த துலா ராசிக்காரவங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? அது அவங்க பிறந்த கால ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். இதாக சொல்லக்கூடாது, மொட்டையாக சொல்லக்கூடாது, சரிங்களா? இப்படி 2025வது ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அட்டமத்து குருவில் இருந்தாங்க. அட்டமத்து குரு கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு அட்டமத்து குரு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல. அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட குரு நல்ல இடத்துல இல்லை, சரிங்களா? சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி ஒரு மத்திம பலனை தான் கொடுப்பாரு. ஒரு மத்தியமமான ஒரு பலன்களை தான் இந்த துளாராசிக்காரவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஜாக்பாட் அடிக்க போதுங்க துளாராசிக்கு. மிக முக்கியமாக 2025 எப்படின்னா, சனி 6ஆம் இடத்துக்கு போறாரு. ரொம்ப சிறப்பு. குரு வீட்டில் 6ஆம் இடத்துல மீனத்தில் உட்கார்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 3, 6, 11 சனி இருந்தால் நல்ல பலன் தான் கொடுப்பாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி போறது ஒரு பிளஸ். அடுத்த பிளஸ் குரு மிதுனத்துக்கு ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்ப மிதுனத்துக்கு குரு ராசியை பார்க்குறாருன்னா அது ஒரு பயங்கரமான பிளஸ். ஓடி போனவனுக்கு 9ல குருங்கிறான். ஓடி ஓடி உழப்பாகலாம். அப்ப அந்த 9ல குரு உட்காந்து ராசியை பார்க்கறது ஒரு பெரிய சிறப்பு. அதுக்கப்புறம் சனி 6க்கு வர்றது ஒரு சிறப்பு. ராகு கேதுவும் பாருங்க, 5ல ராகு, 11ல கேது. கேது லாபஸ்தானத்துல இருக்கிறார். ராகு மட்டும்தான் நல்ல இடத்துல இல்லை. இதுல ராகு மட்டும்தான் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை. 11ல கேது இருக்கிறது நல்லது, சரிங்களா? அதே போல சனி 6ல இருக்கிறது நல்லது. குரு 9ல இருக்கிறது நல்லது. 2வது 5ல ராகு நின்னாலும் குரு பார்த்துடுறாரு, அங்கிட்டும் பார்க்க. அப்ப அதுவுமே மைனஸ் கிடையாது. எப்படி பார்த்தாலும் அந்த ராகுவை குரு பார்த்துருவாருல மிதுனத்துல உட்காந்து. அப்ப பாதிப்பு இல்லையே. மொத்தத்துல துலா ராசிக்காரவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது. இந்த வருஷம் அருமையான ஒரு ஆண்டா இருக்கு. நினைக்கிற காரியம் அற்புதமா நடக்க போகுது. ஏன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, கட்டிக்கலாம். வேலை மாற்றம், தொழில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணிக்கலாம். படிக்கிற மாணவ மணிகளுக்கும் இது ஒரு நல்ல பீரியடா இருக்கு. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால 10வது பரீட்சை எழுத போறாங்க, 12வது பரீட்சை எழுத போறாங்கன்னா நல்ல மார்க் வாங்கிட்டு வருவாங்க துளாராசிக்காரவங்க. அதுல சந்தேகமே கிடையாது. பிறந்த கால ஜாதகத்துல அவங்களுக்கு கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்து நல்ல தசாபுத்தி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கி அருமையா ஆமா பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம், சரிங்களா? மொத்தத்துல துளாராசிக்காரவங்க மாணவ மணிகளா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, சூப்பரா இருக்கு. அருமையான ஆண்டு 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு அருமையான அற்புதங்கள் நிறைந்த ஆண்டா இருக்கு. மார்க் 100க்கு 98 மார்க் போடலாமுங்க துலா ராசிக்கு. அருமையான பீரியடுங்க. நன்றி.